ஸோ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஷெட்யூல்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஸோ இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் வந்து மொத்தம் வந்து 12 ஷெட்யூல் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இதை ஷார்ட்கட்டாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா டிஎஸ் ஆஃப் ஓல்டு பிஎம். ஸோ இதான் வந்து இதோட ஷார்ட்கட்டு. ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். நம்ம வந்து 12 ஷெட்யூல் இப்போ ஃபஸ்ட்டு ஷெட்யூல்னா என்ன, செகண்ட் ஷெட்யூல்னா என்ன, அந்த மாதிரி வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டிஎஸ் ஆஃப் ஓல்டு பிஎம் இல்லை ஃபஸ்ட்டு வந்து டியர்ஸில் டி இருக்கா. ஸோ டி அப்படின்னா ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். ஸோ டெரிட்டரிஸில் வந்து டி இருக்கா. ஸோ ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் பற்றி பேசுகிறது வந்து ஃபஸ்ட்டு ஷெட்யூலில் இருக்கும். ஸோ செகண்ட் ஷெட்யூலில் வந்து இ இருக்கா. ஈனா என்ன அர்த்தம் அப்படின்னா எமோல்யூமெண்ட்ஸ், அலோவன்சஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ். அதாவது இந்த மாதிரி கான்ஸ்டியூஷன் இருக்குன்னா அதில் ஒரு சில கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களோட சேலரிஸ், அலோவன்சஸ், ப்ரிவிலேஜஸ் பற்றி பேசுகிறது தான் செகண்ட் ஷெட்யூல். ஸோ தேர்டு ஷெட்யூல் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஏ. டியர்ஸில் ஏன்னு என்னென்னா ஓத் அண்ட் அஃபிர்மேஷன்ஸ். ஸோ பேசிக்கலி இது என்னென்னா இப்போ ஒருத்தவங்க வந்து கவர்மெண்ட்டில் ஒரு போஸ்டிங் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க அந்த பதவி பிரமாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி உறுதிமொழி மாதிரி எடுப்பாங்கல்ல. ஸோ அதுதான் வந்து ஓத். ஸோ ஓத் அண்ட் அஃபிர்மேஷன் வந்து ஏ டியரில். அடுத்து ஆறுனா என்ன பார்த்துட்டிங்கன்னா ராஜ்யசபா சீட்ஸ். ஸோ இந்தியா வந்து பை கேமரல் லெஜிஸ்லேச்சரில் இருக்க ஒரு கான்ஸ்டியூஷன். அப்படின்னு என்னென்னா அப்பர் ஹவுஸ், லோயர் ஹவுஸ் அப்படி 2 ஹவுஸாக பிரிச்சிருப்பாங்க. இதில் அப்பர் ஹவுஸ் வந்து ராஜ்யசபா, லோயர் ஹவுஸ் வந்து லோக்சபா. இந்த அப்பர் ஹவுஸில் இருக்க ராஜ்யசபா சீட்ஸை பற்றி பேசுகிறது தான் ஃபோர்த்து ஷெட்யூல். ஸோ அதுதான் 6 டியர்ஸில் 6. ஸோ ஃபிஃப்த்தில் டியர்ஸ்னால் எஸ்ஸு. ஸோ எஸ்ஸில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஷெட்யூல்டு ஏரியாஸ் அண்ட் ட்ரைபல்ஸ் இன் வேரியஸ் ஸ்டேட்ஸ். அதாவது இந்தியாவில் இருக்க வேரியஸ் ஸ்டேட்ஸில் பழங்குடியின மக்கள் இருப்பாங்க. ஒரு சில ஏரியா வந்து பழங்குடியின ஏரியா வந்து இருக்கும். ஸோ அதை பற்றி பேசுகிறது தான் எஸ்ஸு. ஸோ ஓனா அதர். இந்த அதர்ன்றது எதை குறிக்குது அப்படின்னா இந்த ஃபிஃப்த் ஷெட்யூலில் வந்து ஷெட்யூல் அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ் பற்றி பேசிட்டோம்ல. பட் நார்த்தன் ஸ்டேட்ஸில் இருக்கிற ஒரு 4 ஸ்டேட்ஸை மட்டும் இன்னொரு ஷெட்யூலில் வந்து சொல்லியிருப்பாங்க. அது என்னென்னு நான் பார்த்துட்டிங்கன்னா ஏடிஎம் ஸ்கொயர். ஸோ ஏடிஎம் ஸ்கொயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஏ ஃபார் அசாம், ஸோ ஏ ஃபார் அசாம், டி ஃபார் திரிபுரா, எம் ஃபார் மேகாலயா, எம் ஃபார் மிசோரம். ஸோ அசாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம். ஸோ தான் வந்து ஏடிஎம் ஸ்கொயர். இதுதான் வந்து 6th ஷெட்யூல். அது டியர்ஸ் ஆஃபில். அடுத்து எஃப்னா என்னென்னா ஃபெடரல் லிஸ்ட். ஸோ பேசிக்கலி ஃபெடரலிசம்னு என்னென்னா ஸோ வந்து சென்ட்ரல்னு ஒன்று இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே அவங்களோட பவர் ஷேரிங் வந்து ஸ்டேட்டோட இருக்கும். ஸோ ஸ்டேட்டோட பவர் ஷேரிங் வந்து அதுக்கு கீழே இருக்க இன்னும் சில லோக்கல் கவர்மெண்ட்ஸோடு இருக்கும். இதை தான் வந்து ஃபெடரல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபெடரல் லிஸ்ட் அப்படின்றது ஒரு 3 லிஸ்ட்டாக பிரிச்சிருப்பாங்க. என்னென்னா யூனியன் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட்டு. அதாவது இப்போ ஒரு சப்ஜெக்ட் ஆஃப் மேட்டர் வந்து யூனியன் லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா அதை வந்து அது ரிலேட்டடாக வந்து ஏதோ ஒரு லாவோ இல்லை ஏதோ சட்டமாக கொண்டு வரப்போ அது யூனியன் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி ஸ்டேட் லிஸ்ட்டில் ஒரு மேட்ரு வந்து இருக்குன்னா அது அந்த ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்க மேட்ரை வச்சு ஏதோ ஒரு லாவோ சட்டமோ வந்து ஸ்டேட்டால் தான் பண்ண முடியும். இதே கன்கரண்ட் லிஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த லிஸ்ட்டில் இருக்க மேட்டர்ஸ் வந்து எய்தர் ஸ்டேட்டும் பண்ணிக்கலாம் இல்லைன்னா சென்டரும் பண்ணிக்கலாம். இல்லை அவங்க 2 பேருமே அட் அ டைமில் பண்ணுறாங்கன்னா அதில் சென்டர் என்ன பண்ணுதோ அதுதான் வந்து ஃபைனல் டெசிஷன் மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து யூனியன் லிஸ்ட்டில் 97 ஐட்டம்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 3 ஆட் ஆகி 100. இப்போ வந்து ரவுண்டாக வந்து 100 இருக்குது. ஸோ ஸ்டேட் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து 66 இருந்துச்சு. அதுக்கப்புறம் 61 ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு 5 வந்து ஸ்டேட் லிஸ்ட்லேருந்து எடுத்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கே வந்து 47லேருந்து 52 ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஃபைனலாக என்ன இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா ஸோ இது வந்து 100. ஸோ ஃபைனலாக வந்து நம்மளுக்கு இருக்கிற வேல்யூ வந்து 100, 61, 52. ஸோ இது 3 தான் வந்து யூனியன் லிஸ்ட்டில் 100 இருக்குது, ஸ்டேட் லிஸ்ட்டில் 61 இருக்குது, கன்கரண்ட் லிஸ்ட்டில் 52 இருக்குது. அப்புறம் 8th ஒன் பார்த்துட்டிங்கன்னா ஓனா வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ். ஸோ இந்தியா கான்ஸ்டிடியூஷனில் வந்து ஒரு சில லாங்குவேஜ் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜாக சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 14 லாங்குவேஜஸ் இருந்துச்சு. ஸோ அதை வந்து 22ஆக வந்து மாற்றினாங்க. அதாவது கான்ஸ்டியூஷன் எழுதுகிறப்ப 14 அஃபிஷியல் லாங்குவேஜஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 8 லாங்குவேஜ் வந்து ஆட் பண்ணாங்க. அதாவது 1950 இந்த கான்ஸ்டியூஷன் வந்து அடாப்ட் பண்ணி இன்ஃபோர்ஸ் ஆனதுக்கப்புறம் அது வந்து 21st அமெண்ட்மெண்ட் ஆக்டில் 1967 ஒரே ஒரு லாங்குவேஜ் ஆட் பண்ணாங்க. அது வந்து சிந்தி லாங்குவேஜ் அஃபிஷியல் லாங்குவேஜாக. அடுத்த 71st அமெண்ட்மெண்ட்டில் 1992 3 லாங்குவேஜ் ஆட் பண்ணாங்க. என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா நேபாளி, கொங்கணி, மணிப்பூரி. அடுத்த 92nd சிஏஏல 2003 வந்து 4 லாங்குவேஜஸ் வந்து ஆட் பண்ணாங்க. போடோ, டோக்ரி, மைத்திலி, சந்தாக்கி. இதுதான் வந்து இந்த 4 லாங்குவேஜ். ஸோ இனிஷியலாக வந்து நம்ம கான்ஸ்டியூஷனில் வந்து எழுதுகிறப்ப வந்து 8 ஷெட்யூல் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 ஷெட்யூல் ஆட் பண்ணாங்க. ஸோ 8+4 இப்போ இருக்கிறது வந்து டோட்டலாக வந்து 12 ஷெட்யூல் இருக்குது. ஸோ அந்த 12 வந்து 8+4 கான்ஸ்டியூஷன் இருக்கப்போ 8. அப்புறம் வந்து ஒரு 4 ஆட் பண்ணாங்க. ஸோ இது வரைக்கும் இந்த டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம்மில் வரைக்கும் பார்த்துட்டோம். இந்த வரைக்கும் தான் வந்து கான்ஸ்டியூஷன் எழுதினப்போ இருந்த ஷெட்யூல்ஸ். அடுத்து 9th ஷெட்யூல் இது வந்து கான்ஸ்டியூஷன் எழுதி அதுக்கப்புறம் வந்து
ஆட் பண்ணது. ஸோ 9th வந்து என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா லேர்ன் ரிஃபார்ம்ஸ் அண்ட் சோஷியோ எக்கனாமிக் ஜஸ்டிஸ் தான் வந்து 9th ஷெட்யூல். ஸோ இது எப்போ ஆட் பண்ணாங்க அப்படின்னா 1950 ஃபஸ்ட்டு அமெண்ட்மெண்ட்டை அதை வந்து ஆட் பண்ணாங்க. ஸோ கான்ஸ்டியூஷன் எழுதுனதுக்கப்புறம் 1951 இதை வந்து ஆட் பண்ணாங்க, லேர்ன் ரிஃபார்ம்ஸ் அண்ட் சோஷியோ எக்கனாமிக் ஜஸ்டிஸ். அதாவது இப்போ ஏதோ ஒரு புதுசாக வந்து ஒரு விஷயத்தை வந்து கான்ஸ்டியூஷனில் ஆட் பண்ணால் அது வந்து கோர்ட்டால் ரிவ்யூ பண்ண முடியும். ஸோ இப்போ அதுவே வந்து ஒரு சில விஷயத்தை வந்து 9th ஷெட்யூல் ஆட் பண்ணிட்டாங்கன்னா அதை கோர்ட்டால் வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு ரிசர்வேஷனும் அதில் அந்த 9th ஷெட்யூலில் தான் இருக்குது. ஸோ அதை வந்து கோர்ட்டால் எடுத்து இது கரெக்டாக தப்பான்ற மாதிரி ரிவ்யூ பண்ண முடியாது. ஒன்ஸ் 9th ஷெட்யூல் வந்து ஆட் ஆகிட்டா அதுக்கப்புறம் யாராலும் இதை சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ 10th வந்து ஆன்டி டிஃபெக்ஷனில், அதாவது கட்சி தாவல் தடை சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எப்போ ஆட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1985 வந்து ஆட் பண்ணாங்க. ஸோ பேசிக்கலி என்னென்னா, இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருக்காங்க. ஸோ அங்கே இருந்து வின் பண்ணி ஏதோ ஒரு போஸ்டிங் வந்து வாங்குறாங்க அப்படின்றக்கப்போ அந்த கட்சியிலேருந்து அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிலேருந்து இன்னொரு பொலிட்டிக்கல் பார்ட்டி மாறினாங்கன்னா ஸோ அவங்க இருந்த போஸ்டிங்குமே அவங்கள விட்டு போயிடும். ஸோ ஒரு கட்சியில் இருக்காங்க, போஸ்டிங் கிடச்சிருச்சு, இன்னொரு கட்சிக்கு போனாங்கன்னா அந்த போஸ்டிங்கும் போயிடும். ஸோ இன்னொரு கட்சிக்கு போயிட்டு அந்த போஸ்டிங்கையும் அவங்க வச்சுக்க முடியாது. ஸோ இதை வந்து ஆன்டி டிஃபெக்ஷனில். ஸோ இதை ஆட் பண்ண வந்து 52nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1985. அடுத்து வந்து 10ல் ஒன்று வந்து ஈஸி. ஸோ 10 வரைக்கும் பார்த்துட்டோம். 11 வந்து பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். 12 வந்து பார்த்துட்டிங்கன்னா முனிசிபாலிட்டிஸ். அதாவது பஞ்சாயத்து ராஜை வந்து 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் ஆட் பண்ணாங்க, முனிசிபாலிட்டி வந்து 74th அமெண்ட்மெண்ட்டில் ஆக்டில் வந்து ஆட் பண்ணாங்க. ஸோ ரெண்டுமே 1992 தான். ஸோ பஞ்சாயத்து ராஜ் வந்து April 24, 1993 அமல்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க, அதாவது என்ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி முனிசிபாலிட்டிஸை வந்து June 1, 1993 என்ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பஞ்சாயத்து ராஜ் வந்து Part 9 வந்து இருக்குது. Article 243 243 வரைக்கும் 29 சப்ஜெக்ட்ஸோடு இருக்குது. பட் இதுவே நீங்கள் முனிசிபாலிட்டின்னு பார்த்துட்டிங்கன்னா Part 9A இருக்குது. Article 243P 243G வரைக்கும் இருக்குது. ஸோ 18 சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இதான் வந்து இதோட டீட்டெயில்ஸு. ஸோ இந்த 4 மட்டும் புதுசாக ஆட் பண்ணது. அதில் 9th ஒன்று வந்து ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு, 10th ஒன்று வந்து 52nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு 1985. ஸோ அது வந்து 1951 அதை கான்ஸ்டியூஷனுக்கு அடுத்த இயரே பண்ணாங்க. ஸோ இது வந்து 1985. அடுத்து தேர்டு வந்து 73rd. ஸோ செகண்டு, அதாவது ஆட் பண்ணதில் செகண்டாக. ஸோ 52nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இது வந்து ஆட் பண்ணதில் தேர்டு 73rd, ஆட் பண்ணதில் 4th 74th. ஸோ வந்து 1985 மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இது ரெண்டுமே சேம் இயர் 1992. ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ.